ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 3 கோப்ரா ஸ்னேக் இருக்குது. இந்த சென்டரில் இருக்கிற கோப்ரா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன காரணம்னா இந்த மாதிரி கோப்ராலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே பாரு, இந்த கோப்ரா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த நாமம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாமம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பின்னாடி பாருங்கள், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கோப்ரா. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மழைக்காட்டில் தான் இந்த வகை பாம்பு இருக்கும். மேலே தலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இது தெரியும். ஸோ பாருங்கள், தலையில் வந்து இது தெரியும், வித்தியாசமாக இருக்கும். இந்த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கு, இந்த கோப்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கும். ஆனால் இந்த கோப்ராக்கு வந்து மேலே வந்து இருக்கும். இது ரொம்ப இதோடவே வீரியம் ரொம்ப அதிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பலகை எடுத்து வந்திருக்காங்க, பெரிய பிளைவுட் பலகை. அது கர்நாடகா ஆந்திரா ஏதோ ஒரு மலை பகுதியில் எடுத்து அதில் வந்து ஏறி இந்த பாம்பு வந்துருக்குது. ஸோ அங்கே வந்து ரெஸ்கியூ பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுருச்சு. ஸோ அதை வந்து கரெக்டாக மருந்து போட்டு நம்ம பத்திரமா எடுத்து வந்துருக்கோம்.